இது டிவிக்கு கட்சி சின்ன வந்து விசில் சொல்லுவோம். அந்த கட்சி யாருன்னா ஐச்சின்னு சொல்லிட்டு கனவோட நினைக்காதீங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு ஒரு ரெட்டையிலையும் இல்லை தீய சக்தி திமுகவையும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நானும் 118 எம்எல்ஏங்க அண்ணன் வந்து 202 இடத்துல வந்துட்டார் வைப்போம். இப்போ அதையும் பார்த்தாரு 2 சீட்டு வந்தார் சொல்லிட்டு. இப்போ இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் நேரத்துக்கு வந்து இடைத்தேர்தலில் விற்கலனாக்கா அது வந்து 234 தொகுதியிலும் அறிவிச்சிட போகிறாங்க. அது வந்து ஒரு எதிர்ச்சி. ஆனால் மாஸ்டர் பிளான் போட்டிங்க அவர் வந்து ஒரு சொல்கிற கீழே நிற்க வச்சுருந்து சரி குடிப்பு அவர் ஒரு நேரத்தை சொன்னார். பெரியார் குடும்பத்தில் நீ குடிச்சிட்டு போகிறார் கூட பசங்களை கூட வரவங்களாம் இட்டுன்னு போகிற வீட்டுக்கு அப்படின்னு. யாருன்னா கூட வரவங்களை வந்து வீட்டுக்கு இட்டுன்னு போவாங்களா? குடும்பத்தாள் அவர் வந்து அவளை சிப்பாக பேசுகிறீங்க. அவளை பேசிங்கன்னா புரியுதுங்க. ஜனத்துங்களை பார்த்தா எப்படி போடாங்க பார்த்தா போட்டு கேட்க வச்சாங்க வந்து அவங்களுக்கு. என்ன இந்த ஊரில் எல்லாம் என்ன சொல்லி வச்சுருந்தீங்க? செல்வம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான், பைத்தியம் ஆகிட்டான் நினச்சிங்க. பைத்தியெல்லாம் வந்து எப்பயும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா பார்த்தா அவங்கள நினச்சா பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறேன் நான் நினைப்பேன் ஒரு டைமில். அப்போ வந்து நீ தான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நம்பினேன். என்னை படித்த கடவுளை நம்பினேன், அந்த மாதாவை நம்பினேன். எனக்கு பார்த்தா நிம்மதியான தூக்கம் போகணும்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு ஆயுதேன். பாவம் பண்ணும் போதெல்லாம் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துவோம், நல்ல நாவே எனக்கு தூக்கத்தை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்சினேன். கெஞ்சின ஒன்று தான் அது யார் அந்த நான் சொன்ன வார்த்தை யார் தெரிஞ்சதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு தெரிஞ்சுது. என்ன பண்ண தெளிவாகி விட்டார். சும்மா அவங்க கூட குடிக்கார மாதிரி சேர்ந்து நான் வேலை பண்ண மாதிரி வந்து நான் யார் என்ன நான் பண்ணிக்கிறீங்க நான் எப்படி இந்த ஆள் இருந்தவன் வந்து உங்களுக்கே தெரியும். அவ்வளோ சாதாரணமாக நட போட்டுன்னு இது பண்ணின்னு பார்த்து கை கட்டி நின்றுலாம் பேடி போட்டு முன்னாடி சிரிக்கிறீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்து நான் வரேன். இதுதான் இந்த ஊரை விட்டு நான் போகிறதுக்கு காரணமாக இதுதான். எங்கள் அம்மா பண்ணுறேன் எப்படியாச்சும் வாங்கிடுவாங்க. அண்ணா விஜயநாட்டை கேட்டு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்து எந்த இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டார், எந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வச்சார் 1 வருஷம். அது எல்லாத்தையும் அவர்கிட்ட லெட்டர் மூலியமாக எழுதி எடுத்துன்னு போய்ட்டு எம்எல்ஏ பார்த்து கொடுத்துட்டு ஈசாரில் எம்எல்ஏ போய் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சட்ட ரீதியான பணத்தை எப்படி வாங்கி அந்த ஊரை விட்டு போகணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? நீங்களாம் வந்து சொல்கிறவங்களாம் வந்து நான் வந்து மொத்தமாக இந்த ஊரில் சாவறீங்களே வந்து இந்த பத்தாயத்தில் என்ன தெரியல யார் சாவுக்கு வர மாட்டேறேன். என்கிட்ட துட்டில் நினச்சிங்களா சாவுக்கு வர மாட்டேன்னு? செல்வம் சாவு போகிறானாக்கா அவனுக்கு பிடிச்சிருந்தா தான் வருவான். நான் சாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாக்கா அவன் நல்லவங்களாக இருந்தால் தான் வருவேன். இல்லைன்னா நான் பாட்டில் கண்டுக்காத மாதிரி போயினே இருப்பேன். அப்படியே இன்னைக்கு இப்போ வந்து விஜயனை கூட வந்து நான் வந்து ஓட்டு போட வச்சது உண்மை. ஆனால் என்னை வந்து போட வைக்கல. இந்த வீட்டுக்கு ஓட்டு ஐடி வரல, எனக்கு லிஸ்ட்டு வரல. அதுதான் நான் பண்ணேன். விசில் சென்ஸில் வந்து சொல்லும் போது ஆன்லைனில் போயிடும்போது அவங்க புத்தாரிகள் செல்லில் அப்பீல் பண்ணிட்டு அப்போ தான் அவங்களோட ஆள் என்ன பண்ணாங்க, என் கூட இந்த வாட்ஸ்அப்பில் எல்லோரையும் குரூப்பில் போட்டுவிட்டு எல்லோரையும் செட் பண்ணிட்டு எல்லோரையும் அவங்க ஆள் ஆகிட்டாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாம் என் குரூப்பில் வரவங்க எல்லாமே யாரோட ஆள் எல்லாம் விசுவல்ஸ் இருந்தால் நினச்சி பார்ப்பாங்க. வந்து நாட்டுக்கு கோசம் எவ்வளோ போகிறாங்க அண்ணா விஜயனை வந்து ஜோசப் விஜயனை வந்து அவர் நினச்சிதாருன்னா பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 250 கோடி அவருக்கு வந்து சம்பளம் இது படம் வச்சாருனாக்கா அந்த பணத்தை வச்சுக்கின்னு அவர் எப்படி இருக்கலாம்? அவர் கூட